Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1084 part 1. ஓபன் பண்ணா லேண்ட் ஆஃப் ஆன மக்களை தான் காட்டுறாங்க. எல்லாம் சாப்பாட்டுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வெரைட்டியா சாப்பிடுறாங்க. ஒருத்தர் விடாம எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. 2 வாரத்துல அங்க இருந்த வீடு எல்லாத்தையும் பல ஆக்கிட்டானுங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒசுக்கி ஓடனோட கேசல் இருந்துச்சுல்ல, அந்த இடத்த காட்டுறாங்க. அதத்தான் கைடோ அவனோட பிளாஸ்ட் பிரீத் பவரை யூஸ் பண்ணி ஒரே அடியா அடிச்சு மொத்தமா காலி பண்ணிட்டானே. அப்படியே ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அங்கதான் லூஃபி நின்னு அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் நம்ம கின்னு மத்தவங்க எல்லாரோட கல்லறையும் கோட்டையும் இருந்துச்சு. ஆனா இந்த கைடோ இருக்கானே, அவங்கள மொத்தமா காலி பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒத்த அடிதான் அடிச்சான். நம்ம ஆளுங்க பூரா அங்கதானே இருந்தாங்க. லூஃபி எல்லாம் ஒரு செகண்ட் எல்லாருமே செத்துட்டாங்கன்னு நினைச்சா அவ்வளவு கடுப்பானா. பட் அந்த இடத்துல பள்ளம் தோண்டி எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, ஓடன் வந்து இந்த குறியோட டைமியாவா மானதுக்கு அப்புறம் அவரு கெட்டின கேசல் இதுதான். அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா கடைசியில எல்லாத்தையும் அழிச்சு விட்டானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி முத்தி பாப்பான். அவன் கண்ணுக்கு ஓடன் சந்தோஷப்படுற மாதிரி தெரியும். நம்ம பையலுக்கு சந்தோஷம் தான். அந்த டைம் மத்தவங்க எல்லாரும் இங்க வருவாங்களா, நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டா, ஓடன் கிட்ட நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல வந்தோம்பாங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் வேற பேசணும்பாங்க. அம்மா நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டா, நானும் அவளை பார்க்க தான் வந்தேன்மா. அட அதுக்குன்ட்டு அவர் உயிரோட இல்ல, அவர் இங்க இருக்கிறதா நினைச்சு அவங்க வந்து பேசுவாங்க. அவ்வளவுதான். லூஃபி தானே இந்த லேண்ட் ஆஃப் ஆனவ காப்பாத்தினா. அதனால கண்டிப்பா நீங்க வந்ததுக்காக அவர் சந்தோஷப்படுவாரு. அண்ட் நீ மட்டும் இல்லன்னா எங்களால ஒரோச்சியும் கைடோவையும் தடுத்திருக்கவே முடியாது. உன்னாலதான் லேண்ட் ஆஃப் ஆனோவே இப்ப பழையபடி மாறி இருக்குது. மொமனோசுகேவும் இப்ப ஷோகனா மாறிட்டான்ல. இப்படி லூஃபிய பாராட்டி தள்ளிட்டு அவங்களோட கடமைகளை கரெக்டா செய்வோன்னு வேற சொல்லுவாங்க. என்ன ஒரு கவலைன்னா, இந்த சண்டையில அஷுராவும் ஈஷோவும் செத்து போயிட்டாங்க. அவங்களும் கூட இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் என்ன இருந்தாலும் இவ்வளவு பெரிய சண்டை, ஒரு 2 பேரு கூட சாகலன்னா என்ன நியாயம்? அதனாலதான் போட்டு தள்ளிட்டானுங்க. ஈசோ கடைசியில மாஸ் காட்டிட்டான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா சிபிசோர ஆளை போட்டு தள்ளிட்டு தான் செத்து இருக்கான். அஷுரா தான் தேவையில்லாம செத்த மாதிரி செத்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்திட்டான். அது பெரிய விஷயம். பட் இருந்தாலும் ஒரு டிராயிங் கிட்ட போராடி செத்துட்டானே, அதான் கஷ்டமா இருக்குது. ஓடன் கண்டிப்பா இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுவாரு. ஆஃப்டர் லைஃப்ல அவங்க கூட உட்கார்ந்து விருந்து தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்படி இப்படின்னு இவங்க எல்லாம் முன்னாடி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்கல்ல, அந்த விஷயத்தை யோசிச்சு பாப்பாங்க. செம ஜாலியான நாட்கள். ஓடன் எப்பவுமே சூப்பரா சமைப்பாரு. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இது வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்க டேஸ்ட்ல எதையும் சாப்பிட்டதில்லைன்னா பாருங்களேன். இதெல்லாம் சொல்லும் போது லூஃபிக்கும் ஒன்னே அதை சாப்பிடணும் போல ஆசையா இருக்குது. ஆனா மனுஷன் தான் செத்து போயிட்டாரு. அதான் நம்ம செஞ்சிருக்கானே, அவங்கிட்ட கேட்டு சமைக்க சொல்லுவோம். அவன் தட்டி பிரிப்பான்னு சொல்லிட்டு கப்பல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏத்துற வேலையை பாக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லூஃபியா ஆமா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஏத்துங்க, நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். பானா உடனே கிளம்புறானேன்னு அத்தனை பேத்துக்கும் கவலை. சரி ரைட், நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மாயிலா. உடனே நிறுத்துங்க, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க, எதுக்காக இந்த தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்போ கேரட் தான் பாஞ்சவனை புடிச்சு 4 சுத்தி நீ என்ன கிளம்ப போறியா, வேண்டாம் உனக்கு குட் பை சொல்ல எனக்கு தைரியம் இல்லன்னு கதறி அழுவா. அண்ட் இவளும் வேற அவளோட ஐலாண்டுக்கு போறாள் மொக்கமோ டுக்கட்டம்க்கு. அதுவும் மத்தவங்களோட சேர்ந்து அந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ண போறாளாமா. சந்தோஷமா சொல்லுவா. அப்புறம் சாப்பர் அவங்க கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த டாக்டரும் நர்ஸும் வந்து பை பை சொல்லுவாங்க. ஆக்சுவலா சாப்பர்ட்ட இருந்து அவங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டாங்க. அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பாங்க. அதே நேரம் கேரட் கிட்ட, நீ கப்பல்ல டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எங்க கூட வந்தியே, எப்படி ஃபீல் பண்ண, நல்லா இருந்துச்சான்னு கேட்டா செம்மையா என்ஜாய் பண்ணம்பா. ஏன்னா இவங்க நேரா போனது எங்க, பிக் மாமோட ஐலாண்டுக்கு. அங்கதான் ஃபுல்லா சாப்பாடாச்சு. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கும். அப்புறம் ரொம்ப நல்லவங்க யாரு, ஜிம்பைய சொல்றான். அப்புறம் மோசமானவங்க அவங்க இவங்கன்னு ஏகப்பட்ட பேர்த்த மீட் பண்ணா. ஒரு டைம் எல்லாம் கேரட் இல்லாம போயிருந்தா அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமை. அத்தனை பேர்த்தையும் பொலன்னு ஒண்டியால நின்னு பொழந்து கட்டினாலே, இதெல்லாம் என் வாழ்க்கையோட ட்ரெஷர் மாதிரி, கண்டிப்பா நான் என்னைக்குமே இதை மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அவ வர்ற வழியில ஜோரோவை பார்த்தாலாமா. ஒருவேளை இங்க வரன்ட்டு வழி மாறி போயிட்டானான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. அவன் பெட்ரோ யாசுயோட கல்லறைக்கு மரியாதை செலுத்த போயிருப்பான். அவன் ஸ்டெல்ல எப்படி மரியாதை பண்ணுவானோ அதை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சரக்கு இவனுக்கு ஒரு சரக்குன்னு வச்சு குடிச்சிட்டு இருப்பான். ஒட்டகம் வந்து பார்த்துட்டு, என்ன பண்றீங்க நீங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் அந்த கல்லறையில பூ எல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இவ தான் கொண்டு வந்து வச்சிருப்பான். கரெக்டா அந்த டைம் ஹியோரி அங்க வந்துருவாளா. 3 பேரும் உட்கார்ந்து 2 பேருக்கு மரியாதை செலுத்துவாங்க. ஒட்டகம் வந்துட்டு, உங்களுக்கு நான் கோயில் கேட்ட போறேன்ப்பா, டெய்லியும் வந்து பாப்பேங்கிற மாதிரி சொல்லுவா. சரி இப்போ வந்து நம்ம ஜோரோ கிளம்ப போறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலேயே ஹியோரி ரொம்பவும் கவலைப்படுவா. ஏன்னா அவளுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா கூட இருந்தது இவன் தான். அப்புறம் இப்ப அவளோட அப்பா ஸ்வாடு என்மாவும் அவளை விட்டு போகுது இல்ல, அதுக்கும் குட் பைம்பாளா. அதை சொல்லிட்டு அப்படியே குறுன்னு பாத்துட்டு இருந்தவனே, ஜோரோ நான் கண்டிப்பா தரவே மாட்டேன்பா. அவ சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் வேண்டாம் நீவா. ஆக்சுவலா நம்மால பாத்தீங்கன்னா அந்த என்மா ஸ்வாட வச்சுதான் கைடோ கிட்ட வேற லெவல்ல சண்டை போட்டான். கைடோவோட பாடியில வெட்டு விழுந்ததே அந்த ஸ்வாட்ல தானே. வெட்டு விழுந்தப்பவே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஓடனோட ஸ்வாடாச்சேன்னு. அதனால அந்த ஸ்வாட் எனக்கு கண்டிப்பா வேணும்னு தான் சொல்லுவான். இதை வச்சு நரகத்தையே வெட்டலாம், இதோட பவரை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு வேற சொல்லுவான். இப்ப மேட்டர் என்னன்னா, இது வந்து ஓடன்ட்ட ட்ரெயின் ஆயிருக்குது. இனி ஜோரோக்கு ட்ரெயின் ஆகணும். கம்ப்ளீட்டா இன்னும் ஆகல. அதனாலதான் சண்டை போடுறப்ப
அவ்வளவு முக்கிட்டு இருந்தான். கம்ப்ளீட்டா மட்டும் ட்ரெயின் ஆயிருந்தான் கைடோவை ஜோரோவே போட்டு தள்ளிட்டு வந்திருப்பான். அவன் என்ன சொல்லுவா, லேண்ட் ஆஃப் ஆனவ நீ தான் காப்பாத்திருக்க, அதனால அதை வச்சுக்கிற தகுதி உனக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்ல இன்னும் அதுக்கு தகுதியாலன்னு தான் சொல்லுவான். அவளோட கான்பிடன்ட் என்னன்னா டெஃபினட்டா இது ஜோரோவை ஏத்துக்கும்னு. ஜோரோ நான் இதை மாஸ்டர் பண்ற அளவுக்கு கன்ஃபார்மா ஸ்ட்ராங் ஆவேன், அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு வெறியோட சொல்லுவான். சரி இப்ப அந்த லேண்ட் ஆஃப் ஆனவோட பஞ்சாயத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாருமே செம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. எப்படி இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போற எனிமீஸ் எல்லாம் செம்ம பவர்ஃபுல்லா இருக்க போறாங்க, என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.